பிரியமானவர்களே, கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் எவ்வளவு அருமையானவர், உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் என்னைக்காவது யோசிக்கிறீங்களா, ஏன் இவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி எப்போ பாரு இந்த கர்த்தர் அந்த கர்த்தர் இயேசு பிதா இப்படி எப்போ பாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? யோசிக்கிறீங்களா? இது என்ன பிஸ்னஸா? ஏன் நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். கண்மூடித்தனமாக வாழ்ந்தோம், கண்ணை திறந்தார். மனம் போன போக்கில் வாழ்ந்தோம், மனமாற்றத்தை கொடுத்தார். குடிகாரவங்களாக இருந்தோம், இப்போ நம்ம செய்கிறதில்ல. மோசமான வாழ்க்கை வாழ்ந்தோம், மனசாட்சி குத்துகிறது. கடவுள் விரும்புகிறபடி வாழணும். யாருக்கும் நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நம்மால் யாரும் கலங்கக்கூடாது. மற்றவங்கள நாம் நேசிக்கணும். அழிவை நோக்கி யாரும் போயிடக்கூடாது. பரலோகத்துக்கு வர வேண்டும். பரலோகத்துக்கு வழிகாட்ட வந்த பரமதேவன் இயேசு, நானே வழி சத்தியம் ஜீவன்னு சொன்னார். என் வழியை நீங்கள் பின்பற்றினாதான், என்னை நம்பினாதான், என் பிள்ளைகளாக இருந்தாதான், பக்தியாக நீங்கள் இருந்தாதான், பரிசுத்தமாக இருந்தாதான், என் வார்த்தையின்படி நடந்தால்தான் நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியும்லாம் சொல்லியிருக்கிறாரு. சோதனைலாம் இருக்குது, உண்மைதான். ஆனால் தேவ வார்த்தையை கேட்டு அவருக்காக நாம் வாழ வேண்டும். அப்போ இந்த வார்த்தை ஜனங்களுக்கு தெரியணும். போயிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொன்னார். அன்றைக்கு அவர் சொல்லும்போது இருந்த சூழ்நிலை வேறு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டே இதை கேட்க முடியும், பார்க்க முடியும். அதனால தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் காலங்களில் உங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்ல இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் யாரும் சொல்லிடக்கூடாது. சரி, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும்? இதற்கு முன்பு ஒரு காரியம் சொன்னேன். தேவன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பரலோகம் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும். எசேக்கியா என்ற ஒரு ராஜாவின் வாழ்க்கையை குறித்து பைபிளில் படிக்கிறோம். பல சந்தர்ப்பத்தில் கூறப்படுகிறது. குறிப்பாக 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அசீரியா தேசத்தை சார்ந்த ராஜாக்கள், பொறுப்பாளர்கள் இஸ்ரவேலின் தேவனை வழிபடுகிற, சேனைகளின் கர்த்தரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பயங்கரமாக பேசுகிறாங்க. எசேக்கியேல் என்ற ராஜாவையும் அவர் சார்ந்திருக்கிற ராஜ்யத்தையும் அவரால் நடத்தப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி தவறி பண்ண வேண்டும் என்று பயமுறுத்தும்படி சனகரிப் என்பவன் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்களை செய்து மிரட்டி கொண்டு இருக்கிறார். ஆனால் எசேக்கியேல் சொல்கிறாரு, தைரியப்படுத்துகிறார், எல்லாம் ஒன்றும் நடக்காது, தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று எசேக்கியேல் தேற்றுறார். ஆனால் இந்த வார்த்தையின் மேலே ஜனங்க நம்பிக்கை வச்சாங்க. 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிங்க. நம்பிக்கை வச்சாங்க. ஆனால் திரும்பவும் அவன் அவங்க மனதை கெடுக்கும்படி வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷிக்கவும் அவன் நிந்திக்கவும் நிருபங்களை எழுதுகிறான். இந்த எசேக்கியேல் சொல்கிறத கேட்காதீங்க. அவன் உங்களை ஒன்றும் எங்கள் கைக்கெல்லாம் தப்பு வைக்க முடியாது. அதனால் நீங்கள் அவன் நம்பிக்கையை விட்டுருங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ அந்த நேரத்தில் நான் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். 20ஆம் வசனம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் பாருங்கள். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவோ ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் என்ன செய்கிறாங்க? பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. எங்கே? சேனைகளின் கர்த்தரை நோக்கி, வானத்துக்கு நேராக. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார்.
இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அன்றைய விசுவாசம் என்ன தெரியுமா? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க, அபயமிடுறாங்க. ஆலயத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள். ஏன்? ஆண்டவர் பதில் செய்வார் என்று, யுத்தம் செய்வார் என்று தேவனை நோக்கி. அதன் பிறகு அப்படி கேட்டதுனால, அப்படி ஜெபம் பண்ணதுனால என்ன நடந்தது பாருங்க. 21 அப்பொழுது கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு சர்வ சேனை இருக்குது. இதற்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். ஒரு தூதனை தான் அனுப்புகிறார். ஒரு தூதன். அந்த தூதன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவனையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். வந்து தூதன் அவன் என்ன பண்ணாங்கிறது அங்கே சொல்லியிருக்கு. அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோயிலுக்குள் பிரவேசிக்கும்போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். கவனிக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்து அவன் குரல் கொடுக்குறான், பேசுகிறான். தேவனால் நடத்தப்படுகிற எசேக்கியா ராஜாவுடைய வார்த்தை கீழ்ப்படியாதுன்னு சொல்கிறான். என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணான். அவன் நிலைமை என்னாச்சு பாருங்க. ஒரே ஒரு அப்போ என்ன விஷயம்னா, பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன நடக்குது பூமியில். அப்போ இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால், அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். எதிர்ப்பு வருது, விரோதம் வருது, பிரச்சனைகள் வருது. இந்த பைபிள் அப்படி தான் நிறையா வந்திருக்கு. அப்படி கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் இறங்கி வருகிறார். தேவ பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்குறாங்க. சரி, இந்த தூதன் அங்கே உள்ளே போயிட்டு எல்லாரும் அதம் பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்த்தோம் பாருங்க. 2 நாளாகமம் 32, 20, 21. ஆனால் அங்கே தூதன் வந்து அதம் பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே நான் படிக்கிறேன் பாருங்க. 36ஆம் வசனம், ஏசாயா 38, 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, தூதர்கள் இல்லை, தூதன் அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை கொன்னுட்டான், சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அந்த தேவன் தாங்க இன்றைக்கி நம்மோடு இருக்கிறாரு. நீங்கள் ஏன் அப்புறம் பயப்படணும்? மனசு கஷ்டம் வருது தான், யாராவது ஏதாவது பேசும்போது, சில வார்த்தைகளை கேட்கும்போது மன சங்கடம் தான் இருக்கும். மனுஷன்தானே, மனிதர்கள் தானே. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் எதற்கு எழுதி வைத்திருக்கிறார்? இதை படித்து அவருக்காக வாழணும். ஆனால் அவருக்காக நாம் வாழணும். சத்துரு எந்த நிலையில் வந்தாலும் அவன் மடங்கடிக்கப்படுவான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்தால் தூதனை, உங்களுக்காக ஒரு தூதர் இருக்காங்க, தூதனை அனுப்புவார், எதிர்ப்பை வீழ்த்துவார், உங்கள் தலையை நிமிர்த்துவார். இந்த கர்த்தர் உங்களுக்கு வேணுமா? உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்யணுமா? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கிரியை செய்யணுமா? அவன் நாம மகிமைக்காக நீங்கள் வாழுங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.